சாப்பாடுலாம் பேக் பண்ணிவிட்டு எங்கே போகிறோம்னு தானே பார்க்குறீங்க. சண்டே பழனி முருகனை பார்க்க போயிருந்தோங்க. நல்லபடியாக போயிட்டு வரணும்னு சாமியை கும்பிட்டு கிளம்புனோம். எவ்வளோ டைம் பார்த்தாலும் இந்த விண்மில் மட்டும் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே ஒரு ஹாப்பினஸ் தாங்க. குட்டி பையனுக்கு தங்கத்தேர் இழுக்கிறோம்னு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. டிக்கெட் ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். 2000 வந்துச்சு. 7 மணிக்கு தான் தேர் இழுப்பாங்க. ஸோ அதனால் ஈவினிங்காக அங்கே இருக்கிற மாதிரி போயிருந்தோம். வண்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு செப்பல் மொபைல்லாம் கொடுத்துட்டு விஞ்சுக்கு டிக்கெட் வாங்கிட்டு 45 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணோங்க. நான் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பழனி மலைக்கு போகிறது. ஸோ எப்படிடா இந்த ட்ரெயின் இப்படி போகுதுன்னு ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இருந்தேன். கரெக்டாக 5 o'clock மலை மேலே போயிட்டோம். முருகனை பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு வெயிட் பண்ணி எங்கள் டர்ன் 7:30க்கு தாங்க. 7:30க்கு தங்கத்தேர் இழுத்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு கீழே வந்துட்டோம். தேர் இழுத்ததுக்காக நம்ம முருகனோட ராஜ அலங்கார ஃபோட்டோ 1, 2 பஞ்சாமிர்த டப்பா, 2 வாழைப்பழம், ஒரு தேங்காய், 2 பாக்ஸில், ஒரு பாக்ஸில் சக்கரை பொங்கல், இன்னொரு பாக்ஸில் புளி சாப்பாடு, அப்புறம் காமாட்சி விளக்கு 1, 4 பாக்கெட் முறுக்கு, 4 பாக்கெட் லட்டு, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் துண்டு, ஒரு மாலை, இதெல்லாம் ஒரு பையில் போட்டு கொடுத்துருந்தாங்கங்க. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் முருகனை ஒரு வாட்டி பார்த்துட்டா கிடைக்கிற பாசிட்டிவ் எனர்ஜியை வச்சு பிரச்சனையை ஈஸியாக சால்வ் பண்ணிடலான்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடுங்க. ஆனால் ஒரு பக்கம் சாமியை நினச்சி பார்த்தாலும் கஷ்டமாக தாங்க இருக்குது. அவர் எத்தனை பேர்த்தோட வேண்டுதல் தீர்த்து வைப்பாரோ தெரியல. எது எப்படியோங்க, லாஸ்ட்டாக சக்கரை பொங்கல் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது.